எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப பிடித்தமான பானிபூரி தாங்க நம்ம பார்க்க போறோம். அதுக்கு பானிபூரியை நம்ம ஈஸியா செய்யறதுக்காக இந்த மாதிரி வத்தல் வந்திருக்கு. அதை எண்ணெயில பொரிச்சு எடுத்தோம்னா பானிபூரி பால் பாலா அழகா வந்துடும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்வீட் சட்னி ஏற்கனவே நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். அந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. அடுத்ததா இதுக்குள்ள வைக்கிற உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்க்கு 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு எடுத்து வந்திருக்கோம். அதை ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். அது கூட பெரிய வெங்காயம் 1/4 டீஸ்பூன், உப்புத்தூள் 1/4 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், வரமிளகாத்தூள், கொத்தமல்லி தலை சேர்த்து நல்லா கலந்து கொடுத்தோம்னா ஸ்டஃபிங்கும் ரெடி ஆயிடுங்க. அடுத்ததா பானி செய்ய போறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை, ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை, அது கூட பாத்தீங்கன்னா 2 பச்சை மிளகாய், 4-5 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, எலுமிச்சை சாறு சிறிதளவு, உப்புத்தூள் சிறிதளவு சேர்த்துட்டு இது கூட எலுமிச்சை அளவு புளிக்கரசல் எடுத்திருக்கோம். அதையும் நம்ம சேர்த்துட்டு அது கூட மாங்காய் வத்தல் ஊற வச்சிருக்கோம். அதையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு இது ஒரு ஜல்லடை வச்சு வடிச்சு எடுத்துக்கலாங்க. அது கூட பாத்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் பிளாக் சால்ட், 1/2 டீஸ்பூன் உப்புத்தூள் சேர்த்துட்டு சாட் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா ரொம்ப டேஸ்டியான பானி ரெடிங்க. பூரியை இந்த மாதிரி மேல உடைச்சிட்டு உள்ள ஸ்டஃபிங் உருளைக்கிழங்கு வச்சுட்டு அது கூட மேல ஸ்வீட் சட்னி வச்சுட்டு இந்த பானியை சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்மளுடைய குழந்தைங்க டெய்லி நீங்க வீட்டுல செஞ்சு கொடுங்கன்னு தான் கேட்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃபுட்டி தமிழா ஃபாலோ பண்ணுங்க.